கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி ஒரு சண்டே கிளாஸ், இந்த மாதிரி வாலிப பிரியாத்தில் சின்ன பிள்ளைங்களை மத்தியில் நான் இருந்தேன். எங்களுக்கும் வந்து சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. ஃபாதர் வந்து ஜீசஸை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, கீழ்ப்படியில் காது கொடுத்து கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நான் கேட்காம இங்கே வீணான பேச்சு, வீணான சிந்தனை, வீணான எண்ணங்கள், தப்பு தப்பாக நான் யோசிக்கிறது. ஏதோ வீட்டில் சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னு, ஃபாதர் சொன்னாங்க, டீச்சர்ஸ்ங்க சொன்னாங்கன்னு நாங்கள் வந்து இங்கே கடமைக்காக உட்காந்தான வழிய ஒரு உண்மையா ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய சத்தியத்தை சொல்கிறாங்க. ஏசப்பா எப்படி வாழணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஒழுங்காக பள்ளிக்கு போகணும், டீச்சருக்கு சொல்கிற கல்வியை காது கொடுத்து கேட்கணும், நல்ல நிலையில் இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு ஒழுக்கமாக இருந்து ஒவ்வொரு வகுப்பிலும் நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு வகுப்பாக மாறி மாறி போய் நல்லா ஒரு நிலைக்கு வரணும்னு டீச்சருங்க சொல்லுவாங்க. அங்கேயும் நான் வந்து காது கொடுத்து கேட்கல, ஒழுக்கமாக இல்லை, கீழ்ப்படியில. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்களாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும், கீழ்ப்படியணும், ஆசிரியர் பேச்சை கேட்கணும், படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும். ஒன்றில் உங்களுக்கு எல்லா விஷயமும் இலவசமாக உங்களுக்கு கிடைக்குது. புக்கில் இருந்து, செருப்புல இருந்து, பேக்கில் இருந்து, ஃபீஸில் இருந்து எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் உங்களுக்கு கல்வியை உயர்த்தணும், ஒழுக்கமாக வரணுன்றதுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து படித்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு என்னென்ன சலுகை இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்குது, அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பெற்றுக்கணுன்றதெல்லாம் நீங்கள் படித்தாதான் தெரியும். இந்த மாதிரி பாதருங்க ஊழியக்காரங்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து நெருக்கமாக வந்து உக்காந்து ஆலோசனை பண்ணி ஒரு வழியை நீங்கள் உங்களுக்குள்ள ஆயத்தம் பண்ணிக்கணும்னா ஊழியக்காரங்களோட தொடர்பு இருக்கணும். அந்த ஊழியக்காரங்களோட தொடர்பு இருக்கணும்னா உங்களுக்கு 2 விஷயம் இருக்கணும். முதல்ல வந்து ஒழுக்கம் இருக்கணும், 2வது கீழ்ப்படிதல் இருக்கணும். இதெல்லாம் இல்லை. இது உங்களுது. என்னுடைய வாழ்க்கை என்னடனா, இந்த மாதிரி நான் இருந்து அந்த ஒழுக்கத்திலையும் அந்த கீழ்ப்படிதல் இல்லாத காரணத்தினால, அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்காத காலத்தில் ஊர் பெரியவங்க, ஃபாதருங்க, ஐயருங்க, டீச்சர்ஸுங்கெல்லாம் சொல்கிறத பேச்சு கேட்காம குடிச்சிக்கின்னு, சிகரெட்டு பிடிச்சிக்கின்னு, கெட்ட பசங்க கூட சேர்ந்துக்கின்னு, சுற்றிக்கின்னு, சினிமாவுக்கு போய்க்கின்னு, அங்கங்கே கெட்ட நண்பர்களோட பழகின்னு, தீய பழக்க வழக்கங்களை என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், கௌரவமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். ஏன்னா என்னால் அந்த குடியில், அந்த போதையில் நல்ல ஒரு எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ என்னால் செயல்படுத்த முடியல, உணர முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையை, ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை, யாருமே ஒரு வாழாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ கூட நான் நல்லவன், நான் நல்லா விளையாடுறேன், படிக்கிறேன், இப்படி தான் இருந்தேன் ஒழிய நான் ஒரு காலம் நல்லா இல்லை, படிக்கல. நான் என்னையே நான் ஏமாத்திக்கின்னு ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கின்னு இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். ஆனால் அது வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கையால் நான் நிறைய எழுந்திருக்கிறேன். சந்தோஷத்தை எழுந்திருக்கிறேன், நிம்மதியை எழுந்திருக்கிறேன், அப்பா அம்மாவுடைய அன்பை எழுந்திருக்கிறேன், ஊர் மக்களுடைய திட்டுங்களை வாங்கியிருக்கிறேன். நிறைய இழப்புகள், நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய கெடுதல். என்னால் ஒரு நல்ல காரியம் கூட என்னால் செய்ய முடியல, நல்லவங்க கூட என்னால் வாழ முடியல, அவங்களோட இருக்க முடியல, அவங்களோட நான் பயணிக்க முடியல. தப்பானவங்களோட, கெட்டவங்களோட தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிக்கின்னு, இதுதான் சந்தோஷம், இதுதான் நிம்மதினு நினச்சின்னு நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்டாக போய், அதனால் எங்கள் குடும்பங்கள்லாம் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, அவங்களாம் எவ்வளோ ஒரு நிந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் நிற்கக்கூடாத இடத்துலாம் போய் நிற்க வச்சு, அப்போ கூட நான் உணராத எனக்கு குடிதான் முக்கியம், கெட்ட நண்பர்கள் தான் முக்கியம்னு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரங்க எனக்கும் இந்த காலத்தில் எங்ககிட்ட வர மாதிரி, அந்த ஒரு 16-18 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரங்களாம் என்கிட்ட வந்து, நீ ஒரு கடவுளை ஏற்றுக்கணுவேன், கடவுளை உணர்ந்தவன், உயிருள்ள ஒரு கடவுளை ஏசப்பாவை நீ பார்த்துருக்கிற, அவருடைய உண்மையான அன்பை நீ உணர்ந்திருக்கிற, அப்படி இருந்து நீ ஏன் வந்து ஒரு கெட்ட வாழ்க்கையெல்லாம் போயின்னு இருக்கிற, கெட்ட சிந்தனையோட கெட்ட நண்பர்களோட இருக்கிறே, அதுலேருந்து நீ விலகி வந்தினா, ஏசப்பாவை நீ ஏற்றுக்கினா, ஏசப்பாவை உன்னை நீ உணர்ந்தினா, அவரோடு நீ நெருக்கமாக நீ இருந்தினா, உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வாழ்க்கையா, சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கையா, ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையா, மற்றவங்களுக்கு ஒரு முன்னேறான ஒரு வாழ்க்கையா, ஒழுக்கமா, நல்ல ஒரு மனைவி உனக்கு இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்களும் உனக்கு இருக்காங்க, அவங்களாம் நல்லா வருவாங்க,
நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா ஒரு படிப்பாங்க. இதுக்கெல்லாம் உனக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கணும். நீ மனம் திரும்பு, நீ மாறு, நீ ரட்சிப்புக்குள்ளவா, ஆண்டவரை ஏற்றுக்கோ, ஏசப்பாவை ஏற்றுக்கோ, அவரோட உன்னுடைய வாழ்க்கையை நீ இணைச்சிக்கின்னு நல்ல ஒரு வாழ்க்கை நீ வாழலான்றத வந்து இந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் வந்து எனக்கு சொல்லி, எனக்கு ஜெபம் பண்ணி, என்னை பிரதிஷ்டை பண்ணி, மறுபடியும் இந்த உலகத்தில் உன்னால் வந்து ஒரு நல்ல மனுஷனா, மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மகனா, மனைவிக்கு நல்ல ஒரு கணவனா, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனா, இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மனுஷனா உன்னால் வாழ முடியும்னு இந்த ஊழியக்காரங்களாம் எனக்கு ஜெபம் பண்ணி, எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி, அந்த வழியில் நீ போய் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வழியில் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், அன்பும், சமாதானமும், சந்தோஷமும், நிம்மதியும், வளர்ச்சியும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த பாதையில் போய் அவங்க ஆண்டவருடைய ஏற்றுக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சத்தியமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழறாங்க. உன்னாலேயும் வாழ முடியும், நீயும் என் கூட வா, எங்களோட பயணி, ஆண்டவரை ஏற்றுக்கன்னு நீ செயல்படு, உன்னோட வாழ்க்கை சுடுகாடாக இருந்த ஒரு வாழ்க்கை நிம்மதியாக உனக்கு மாறும், ஆலயமாக மாறும் அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய வாழ்க்கை அவங்க சொன்னதை நான் கீழ்ப்படிஞ்சு என்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை நான் இரட்சகராக ஏற்றுக்கின்னு என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாற்றுங்க. ஏன்னா பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் ஆண்டவர்கிட்ட இரக்கம் போடுவான். கடவுளுடைய இரக்கம் எனக்கு கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடந்தது. என்னுடைய சரீரத்தை, என்னோட உடம்ப, என்னுடைய ஆத்மாவை எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு நான் ஒரு பாவமான காரியத்தில் நான் ஈடுபடுறதும் இல்லை, அந்த பாவமான ஒரு காரியத்தில் நான் ஜீவிக்கிறதும் இல்லை. எனக்கு தேவை ஏசப்பா, எனக்கு தேவை அவரோட ஊழியக்காரங்க. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர்லலாம் சந்தோஷமாக இருக்கலாம். நான் ஏன் ஊழியக்காரங்களை தேடி வரேன்? அவங்க கூட இருந்தால் தான் என்னை பாதுகாக்க முடியும், என்னை சுத்திகரிக்க முடியும். என்னை பாதுகாத்தா, என்னை சுத்திகரிக்க முடிச்சா என் வீடு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா நான் குடிச்சுக்கின்னு கூத்தடிச்சுக்கின்னு நான் தான் வாழணும், நான் தான் குடிக்கணும், நான் தான் சந்தோஷமாக இருக்குன்னு என் வாழ்க்கையை நான் அழிச்சுன்னு இருப்பேன். என் பிள்ளைங்களையும் அழிச்சிடுவேன், என் மனைவியும் அழிச்சிடுவேன். அன்றைக்கு நான் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாத போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் தொடர்ந்து எல்லா நாட்களிலும் எல்லா நாளிலும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்குன்னு என் உடம்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து பாவமான காரியங்கள் என் மனசுலையும் என் இதயத்திலும் என் மூளையில் வரும்போது கடவுள்கிட்ட நான் வந்து இதுக்கு நான் சக்தியற்ற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஒழுங்குபடுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை மறுபடியும் அந்த பாவத்தில் என்னை ஈடுபடாதீங்கன்ட்டு ஆண்டவரை நான் பலமாக கையை பிடிச்சிக்கின்னு ஒவ்வொரு நாளும் அவரோட நான் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம், ஏன்னா சின்ன பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்கள்லாம் வந்து இந்த ஊழியக்காரங்கள பேச்சை கேட்டு அவங்க உங்களுக்கு அவர் வராங்க ஞாயிற்றுக்கிழமைனா வரும்போது அவங்களால உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் போய் நெருங்கி உங்களுடைய கஷ்டங்களை, உங்களோட துயரங்களை, உங்களோட கண்ணீர்களை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய வருத்தங்களை அவங்களோட பகிர்ந்து கொண்டு அதன் மூலிமா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களோட வாழ்க்கையை வந்து சுபிஷமாக மாற்றிக்கிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த போதகருக்கும் எங்கள் சபை போதகருக்கும் என்ற மனமார்ந்த நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா.